கடைக்கு வந்தாங்க, ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லைன்னு வந்தாங்க. அப்படியே பார்த்தோம் நான் என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிச்சு எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் சைட்லயே பிடிச்சிச்சு. அவ போன் தெரியாம வச்சிருப்பா. சும்மா அவ போன்ல வந்து இவன் எதுக்கு நம்பர் கொடுத்தான், சும்மா மெசேஜ் பண்ணி பாப்பா அப்படின்னு ஒரு ஹாய் போட்டோன்னே இவர் உடனே நீங்க யார் பேசுறீங்க, எனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா அவங்க கூட வந்தாங்க. ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு அவ போன் பண்ணி பேசுனீங்களா? ஃபர்ஸ்ட் மெசேஜ் இல்ல, அப்புறம் தான் கால் பண்ணேன். ஏமாத்ததான் பழக வேணாம், யாருமே பழக வேணாம் அப்படின்னு. ரொம்ப பால் வடிற முகமா அவங்க பாக்கவே. நீங்க சொன்னீங்க ஏமாத்தலாம் பழகாதீங்க. ஏமாத்தலாம் பழகல, உங்க கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கேரண்டி ஃபர்ஸ்ட் நாளே கொடுத்தேன் நானு. என்ன படிக்க தான் இங்க அனுப்பி இருக்காரு, லவ் பண்ணலாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு. வேணாம், நான் படிக்கணும், படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஃபியூச்சர்ல கடை வைப்பேன், செட்டில் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு பேக்ரவுண்ட்ல எனக்கு இப்ப கிடையாது, ஆனா நான் கண்டிப்பா உழைப்பேன், என் முன்னுக்கு வந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்டா கொடுத்தா அவங்க நம்பினாங்க. அது இப்ப இருக்க மாதிரி இருக்க மாட்டாருங்க, ஒரு வேற மாதிரி ஓல்ட் போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஃபைனலா என்ன பண்ணிட்டாங்க, எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணு படிக்க அனுப்பிருக்கீங்க, ஆனா உங்க பொண்ணு இங்க இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப் பையனை லவ் பண்ணிட்டு இருக்கு, நீங்க வாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கால் பண்ணி வர வச்சுட்டாங்க. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. உங்களோட அந்த காதல் கதைலாம் சொல்லுங்க. லவ் மேரேஜ்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி உள்ள அந்த ஸ்டோரிஸ்லாம் சொல்லுங்க. எப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க? 2013ல ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை பார்த்தேன் நானு. ஆக்சுவலி கடைக்கு வந்தாங்க, ஒரு கஸ்டமரா வந்தாங்க. என்ன கடை? மெடிக்கல் ஷாப். மெடிக்கல் ஷாப்க்கு நான் வர்க் பண்ணிருந்தேன். ஆக்சுவலி அப்போ ஓன் ஷாப்லாம் கிடையாது. அப்போ நான் 20,000 சேலரிக்கு வர்க் பண்ணிருந்தேன். அப்போலாம் 20,000 கிடையாது. லாஸ்டா நீங்க புது கடை வைக்கும்போது தான் 20,000. அதுக்கு முன்னாடி 16-17 இருக்கும். அப்போ வர்க் பண்ணிட்டு இருந்தா இவங்க காலேஜ் படிச்சிருந்தாங்க இங்க நியர்பைல. கடைக்கு வந்தாங்க, ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லைன்னு வந்தாங்க. அப்படியே பார்த்தோம் நான் என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிச்சு எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் சைட்லயே பிடிச்சிச்சு. எப்படி இருப்பாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹோம்லியா இருப்பாங்க எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா இப்ப எனக்கு வர கஸ்டமர்ஸ் எப்படிலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி ரிச்சா இருப்பாங்க, பண்ணுவாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் ஹோம்லியா ஒரு நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி இருந்தாங்களேன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் நான் பண்ண டேப்லெட் கவர், மெடிசன் போற கவர்ல போன் நம்பரோட எழுதி தூக்கி கடாச்சிட்டேன் வெளியில. ஆனா எடுக்க மாட்டாங்களா நினைச்சிட்டே இருந்தேன். அவங்க வார்டன் பக்கத்துல இருக்காங்க, ஆனா வார்டன் வேன்ல போய் ஏற போறாங்க, பின்னாடி வந்து பேப்பர் எடுத்து ஓடிட்டாங்க. நான் வந்து இவர் போன் நம்பர் தூக்கி போறாருன்னு எனக்கு தெரியாது, ஏதோ மறந்து விட்டுட்டு வந்துட்டோம் போல, அதுக்குதான் ஏதோ தூக்கி போடுறாங்க போல அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வெகுலிங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ வரைக்குமே. வீடு ஏன்னா சென்னைக்கே நான் ஃபர்ஸ்ட் டைம், காலேஜுக்கு தான் சென்னைக்கே வரேன். எனக்கு சென்னைனா எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் மனசுல சென்னைலாம் பெரிய ஊரு, அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ரிச்சானவங்க, அப்படிதான் என் மைண்ட் செட். சென்னைனா எனக்கு என்னன்னே தெரியாது. நாங்க வரதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வில்லேஜ் தான், அதனால எனக்கு சென்னையை பத்தி எல்லாம் பெருசா தெரியாது. சரி ஏதாவது தூக்கி போறது போல என்னன்னு எடுத்துட்டு வந்து அது வார்டன் பண்ணி கூட நான் ஓபன் பண்ணல, கொண்டு வந்து வேன்ல அந்த காலேஜ் வேன்ல கூட்டு போனாங்க இல்லைங்களா, அதுல வந்து ஓபன் பண்ணி பார்த்தா போன் நம்பர். உடனே என் ஃப்ரெண்டு சொன்னா, என்னடி போன் நம்பர் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட் சரி வையடி நமக்கு ஏதாவது மருந்து நமக்கு மருந்து மாத்திரை ஏதாவது வாங்குறதுக்கு யூஸ் ஆகும் வச்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த நம்பரை எங்க காலேஜ்ல போனே அலோட் கிடையாது ஹாஸ்டல்ல. தெரியாம என் ஃப்ரெண்ட் அவ வந்து லவ் பண்ணிட்டு இருந்தா, அவ போன் தெரியாம வச்சிருப்பா. சும்மா அவ போன்ல வந்து இவன் எதுக்கு நம்பர் கொடுத்தான், சும்மா மெசேஜ் பண்ணி பாப்பா அப்படின்னு ஒரு ஹாய் போட்டோன்னே இவர் உடனே நீங்க யார் பேசுறீங்க, எனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா அவங்க கூட வந்தாங்க. ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு போன் பண்ணி பேசுனீங்களா? மெசேஜ் இல்ல, அப்புறம் தான் கால் பண்ணேன். எனக்கு இவர் உடனே சொல்லிருக்காரு, எனக்கு உங்க ஃப்ரெண்ட ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கிட்ட நான் பேசணுங்க, எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான். எல்லா ஸ்டோரி ஜாதகமே சொல்லிட்டாரு. இதுலதான் நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனேன். எடுத்ததுமே எனக்கு அப்பா கிடையாதுங்க அம்மா மட்டும் தான். ஆனா ஃபர்ஸ்ட் நாளே நான் வாக்கு கொடுத்துட்டேன், கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா பழகுங்க, ஏமாத்ததான் பழக வேணாம், யாருமே பழக வேணாம் அப்படின்னு. ரொம்ப பால் வடிற முகமா அவங்க பாக்கவே. நீங்க சொன்னீங்க ஏமாத்தலாம் பழகாதீங்க, ஏமாத்தலாம் பழகல, உங்க கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கேரண்டி ஃபர்ஸ்ட் நாளே கொடுத்தேன் நானு. உங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான், எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும் அதே மாதிரி நான் உங்களை பாத்துப்பேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன், லவ் பண்றது அதெல்லாம் கிடையாது, நான் கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் உடனே இல்லங்க எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, என் வீட்டுல எல்லாம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, எங்க அப்பா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், என்ன படிக்கதான் இங்க அனுப்பியிருக்காரு, எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அது எப்படிதானே தெரியலங்க, ஒரு 4 to 5 hours நான் ஓகேவே சொல்லிட்டேன். ஒரே கால் பண்ணி நான் ஈவினிங் நாங்க ஓகே பண்ணிட்டோம். 12 o'clock தான் நான் இவரை பாக்குறேன். நைட்டுக்குள்ள லவ்வே ஓகே ஆயிடுச்சு. சீரியஸாவே பண்ணிட்டோம். ஆமா ஃபுல்லா அந்த 4 hours ஆமா கான்வர்சேஷன் எல்லாத்தையும் சொல்லியாச்சு டீடைலா. இதான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், ஃபியூச்சர்ல கடை வைப்பேன், செட்டில் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு பேக்ரவுண்ட்ல எனக்கு இப்ப கிடையாது, ஆனா நான் கண்டிப்பா உழைப்பேன்,
என் முன்னுக்கு வந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்டா கொடுத்தா அவங்க நம்பினாங்க அதை. எப்படி நீங்க நம்புனீங்க? ஏன்னா அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது, சும்மா ஒரு மெடிக்கல் ஷாப் போறீங்க, ஆமா. மருந்து வாங்க போற ஒரு ஆளு எப்படி ஷாக்கிங்கா தான் நம்புவீங்க? இருக்கு. எனக்கே ஷாக்கிங்கா இருக்கும் அது. இப்ப வரைக்கும் யோசிப்பேன், 20 வருஷத்துக்குள்ளே லவ் பண்ணிட்டுமே அப்படின்னு. அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆமா. இப்போ இருக்க பொண்ணுங்க எல்லாம் நிறைய யோசிக்கிறாங்க, ஒரு பையன் நம்ம கல்யாணம் பண்ணணும்னா அந்த பையன் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி பேக்ரவுண்ட் எல்லாம் பாக்குறாங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம். அப்ப எதுவுமே தெரியாது, எதையுமே யோசிக்கல. ஏதோ பிளைண்டா அப்படியே பிளைண்டா வந்துட்டாங்க. எனக்கு ஒரு பிடிச்சதுங்க, பட் லவ் பண்ணுன்றதெல்லாம் இல்ல. எனக்கு அந்த கடையில பாக்கும்போது எனக்கு ஒரு பிடிச்சது. இப்ப இருக்க மாதிரி இருக்க மாட்டாருங்க, ஒரு வேற மாதிரி ஓல்டு போட்டோஸ் எல்லாம் காமிப்பாரு. ரொம்ப பாசமா பேசுவாரு, அப்படியே அந்த பேசுறதுலயே நம்ம மயங்கிடலாம். அந்த மாதிரி வாழைப்பழம் மாதிரி வாழைப்பழம் மாதிரி பேசினாரு. வாழைப்பழத்துல காஸ்ட்லி வாழைப்பழம் அந்த மாதிரி பேசினாரு. எனக்கு ரொம்ப அப்பவே பிடிச்சிருந்தது. பட் லவ் பண்ற எண்ணம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பையன் நம்ம பார்த்தா அந்த பையன் அழகா இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி சைட்டோட இருந்துச்சு. பட் அது லவ்வா மாறுச்சு. இன்ன வரைக்கும் அப்படியே மேரேஜ் பண்ணோம், சக்சஸா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன டப்புன்னு மேரேஜ் பண்ணிட்டீங்க? அதுக்கப்புறம் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் சொன்னா வீடியோவே பத்தாது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸ்லயே அந்த காலேஜ் வார்டனுக்கு நாங்க லவ் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க கூட்டிட்டு போற ஹாஸ்பிடல் இல்லையா, அங்க இருக்கவங்க யார் சொன்னாங்கன்னு தெரியல, நாங்க லவ் பண்றது வந்து அந்த வார்டனுக்கு போயிட்டு என்ன மறைமுகமா அவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர் வந்து நைஸா என்ன பண்ணுவாரு, ஏதாவது மெடிசன் குடுக்கற மாதிரி என் காலேஜ் வரைக்கும் வருவாரு, என்ன பாப்பாரு, பேசிக்கலாம் மாட்டோம், சும்மா ஜஸ்ட் பாத்துட்டு இவர் போயிடுவார். இது வந்து ரொம்ப நாளா அந்த வார்டன் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆமா, வாட்ச் பண்ணிட்டே இருந்த உடனே ஒரு நாள் இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க 2-3 தடவை என்ன வாட்ச் பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்ணிட்டாங்க, எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணு படிக்க அனுப்பிருக்கீங்க, ஆனா உங்க பொண்ணு இங்க இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப் பையனை பண்ணிட்டு இருக்கு, நீங்க வாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கால் பண்ணி வர வச்சுட்டாங்க. எங்க அப்பாவும் வந்துட்டு என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அட்வைஸ் பண்ணி 1 வீக் கழிச்சு அனுப்பி விடுங்கன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. வீட்டுக்கு எங்க அப்பா கூட்டு போய் இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம படிக்க தானே போயிருக்கோம், என்னமான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த 1 வீக் என்ன அட்வைஸ் பண்ணி 1 வீக் கழிச்சு என்ன கூட்டு வந்து இங்க விடுறாரு. என்ன கூட்டிட்டு வந்து இங்க விடும்போது விட்டுட்டு போலான்னு வராரு. விட்டுட்டு போகும்போது அந்த வார்டனை மறுபடியும் அந்த பிரின்சிபலை பார்த்துட்டு பேசிட்டு விட்டுட்டு போகணும்னு வராரு. பிரின்சிபல் வந்து என்ன பண்ணாரு, நான் வார்டனை கூப்பிடுறேன், நீங்க வார்டன் கிட்ட ஓகே பண்ணாங்கன்னா நீங்க உங்க காலேஜ் விட்டு போன்னு சொல்லல, அவங்க ஹாஸ்டல் மட்டும் தர முடியாது, வெளியில தங்கிக்க சொல்லுங்க. என்ன பண்ணிட்டாங்க, வார்டனை கூப்பிட்டோனே வார்டன் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணை வந்து ஹாஸ்டல்ல நாங்க இருக்க விட மாட்டோம், இந்த பொண்ணை பார்த்து மத்த பசங்க எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி உங்க பொண்ணை வந்து தனியா வெளில தங்க வச்சுக்கோங்க, ஆனா ஹாஸ்டல்ல இடம் கொடுக்க மாட்டோம், காலேஜ்ல வேணா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு சென்னையே புதுசு, எனக்கு யாருமே தெரியாதீங்க, நான் எப்படி ஹாஸ்டல்ல தங்க வெளியில தங்க முடியும்? அப்போலாம் இவ்ளோ கிடையாது. 2013ல நம்ம எப்படி இருந்திருப்போம், இவ்ளோ இது கிடையாது இல்லங்க. அப்போலாம் நம்ம மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும், பொண்ணு தனியா விடறதுக்கு எல்லா அப்பா அம்மாவும் எவ்வளவு பயந்துருப்பாங்க. அப்புறம் எங்க அப்பா ரொம்ப கெஞ்சினாரு, கால்ல எல்லாம் விழுந்தாரு, பிரின்சிபலோட கால்லயே விழுந்தாரு. ஆனா இன்ன வரைக்குமே இவ்ளோ நான் ஒரு சின்ன தப்பு தான் பண்ணிருக்கேன், லவ் தான் பண்ணேன், ஆனா அதுக்கு ஏன் எனக்கு இவ்ளோ தண்டனை கொடுத்து அந்த காலேஜ் விட்டு தூக்குறாங்க இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும். காலேஜ்ல இருந்து தூக்கிட்டாங்க, சொல்லிட்டாரு, வெளியில வந்துரும் சொல்லிட்டாரு. ஓகே, ஹாஸ்டல் தரதுனால பிரின்சிபல் கால்ல எங்க அப்பா அப்படியே விழுந்துட்டாரு. என் பொண்ணு எங்க சென்னையில யாரும் தெரியாதுங்க, நான் படிக்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தோம், இதுக்கப்புறம் என் பொண்ணு நான் எல்லாம் அட்வைஸ் பண்ணிருக்கேன், எங்க பொண்ணு ஒழுங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி இருந்துமே அந்த வார்டன் என்ன ஒத்துக்கல, காலேஜ்ல இருக்க ஒத்துக்கல. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் ஒரு வார்னிங் கொடுக்கணும் இல்லையா, அது ஏன் கொடுக்கலன்றது எனக்கு இப்ப வரைக்குமே தெரியல. இப்ப வரைக்குமே எனக்கு அந்த டவுட் இருக்கு. அந்த வார்டன் நாங்க மறுபடியும் அந்த காலேஜ்ல போய் அந்த வார்டனை பார்த்து பேசணும், யாரோ இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ சதி பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரே ஆமா இது ஏதோ பின்னாடி சதி வேலைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு லவ் பண்ணுன்றதுக்காக ஒரு பொண்ணு எப்படி காலேஜ் எடுத்துக்குவாங்க, ஒரு வார்னிங் பண்ணி விடலாம்ல. அது இப்ப வரைக்குமே நான் இவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், அந்த காலேஜ் இங்கதான் இருக்கு, எங்க வீட்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ல தான் இருக்கு. நான் போயிட்டு அந்த வார்டனை போய் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், எதனால அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றது எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு ஆர்வமா இருக்கு. தெரிஞ்சுக்கணும்ன்றதை விட அன்னைக்கு எனக்கு ரொம்ப பேசினாங்க அவங்க. அன்னைக்கு அதெல்லாம் நான் இன்னைக்கு பாத்துட்டு நான் போய் அவங்களை பாத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு இங்க ஹாஸ்டல் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வெளியில தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணும்னு சொல்றாங்க. வெளியில ரூம் எடுத்து ஸ்டே பண்ற அளவுக்கு எங்க அப்பா வந்து ஒத்துக்கல. அதெல்லாம் பொம்பளை பிள்ளைய தெரியாத ஊர்ல எப்படி வெளியில இருக்க முடியும். எங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போய் அங்க போயிட்டு நான் இங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டேன். செகண்ட் இயர் வந்து எங்க ஊர் பக்கத்துல இருக்க ஒரு காலேஜ்ல சேர்ந்துட்டோம். சேர்ந்துட்டு எங்க அப்பா என்ன பண்றாரு, இதுக்கப்புறம் இந்த லவ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி என்ன உட்கார வச்சுட்டாரு. நான் அதுக்கப்புறம் சரி நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போன் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. இவர்கிட்ட கான்டாக்டே கிடையாது. அப்படியே போயிட்டு இருந்துச்சு, ஒரு 10 days போயிட்டு இருந்துச்சு. இவருக்கு தெரியாது நான் இங்க இருந்து என்ன கூட்டு போயிட்டாங்க, தெரியாது. இவருக்கு யார் மூலியமா தெரியும் தெரியல. தெரிஞ்சல உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கப்புறம் நான் போனது ஏதோ தெரியல. இவர் என்ன பண்ணாரு, நான் 1 வீக்கா கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாக்கே மெசேஜ் பண்ணிட்டாரு.
எப்படி நம்பர் கிடைச்சது? எங்க அப்பா நம்பர் இவர்கிட்ட வாங்கி ஓகே ஓகே. ஏமாத்திட்டாங்களா, நான் என்ன பண்றதுங்க? அப்பா சேஃப்டியா வாங்கி கொடுக்காரு. போன்ல சுட்டுருவேன் நானு. எல்லா நம்பருமே எங்க அப்பாக்கே கால் பண்ணிட்டாரு. ஆமா. நான் இவரு மெசேஜ் போட்டு, எங்க அப்பாக்கு அவ்வளவுலாம் இங்கிலீஷ் படிக்க தெரியாது. இவர் மெசேஜ் போட்டதுமே நான் பாத்துட்டேன். நான் எங்க யதார்த்தமா எங்க அப்பாவோட போன் எடுக்கும்போது இவரோட மெசேஜ் நான் பாத்துட்டேன். இவர் என்ன மெசேஜ் போட்டிருக்காருன்னா, நீ எங்க இருக்க, உன்னை நான் பாக்கணும், நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நீ இல்ல உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியல, நீ எங்க இருக்க. நான் இவர்கிட்ட என்ன பண்றேன், மெசேஜ் பண்ணாம அடுத்த நாள் இவர் பண்ண மெசேஜ்க்கு வந்து நான் 1 ரூபி காயின்ல இருந்து கால் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு, நான் ஊருக்கு வந்துட்டேன், என்ன மறந்துருங்க, அது ஒரு கெட்ட கனவா நடந்து மறந்துருங்க, நம்ம பழகினது. ஆமா, என்ன மறந்துருங்க, இது நமக்கு செட் ஆகாது. ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, என் ஃபேமிலில எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்க சித்தப்பா அப்பா எல்லாமே ஸ்ட்ரிக்ட், இது செட் ஆகாது, மறந்துருங்க அப்படின்னு சொன்னேன். இவர் ஒரே அழுக. அதெல்லாம் மறக்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணா உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன், என்ன நடந்தாலும் பாத்துக்கிறேன், என்ன கொலை பண்ணாலும் நான் பரவாயில்ல, என்னால லைஃப்ல இன்னொரு பொண்ணுகிட்ட எல்லாம் லவ் பண்ண முடியாது, எனக்கு பிடிக்காது, இதுதான் நான் உன்னதான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஊர் அட்ரஸ் மட்டும் சொல்லு, ஊர் மட்டும் தான் சொன்னேன், திருக்கோவிலூர்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ண காலேஜ் மட்டும் தான் சொன்னேன். இவரு கரெக்டா அந்த காலேஜ் பஸ் ஈவினிங் 5:30 வரும். நான் 2ஆவதா ஜாயின் பண்ண பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் பஸ், அந்த காலேஜ் பஸ் எங்க நிக்கும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. கரெக்ட் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட போன் பேசி முடிச்ச 2வது நாள் அந்த காலேஜ் பஸ், நான் அந்த பஸ்ல வந்து இறங்கின பாத்தீங்களா, கரெக்டா நான் இறங்குறேன், இவர் எனக்கு முன்னாடி நிக்கிறாரு. எனக்கு எப்படி ஷாக். ஏன்னா நான் படிச்ச சென்னை, எங்க ஊர் பாத்தீங்கன்னா விழுப்புரம் பக்கம், கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்ஸ். இவர் அந்த பக்கம் எல்லாம் வந்ததே கிடையாது. இவர் எப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நின்னாரு, அந்த மாதிரி எப்படியோ அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு இந்த காலேஜ் பஸ் எங்க நிக்கும், எந்த இடத்துல கரெக்டா நிக்கும் எல்லாத்தையுமே விசாரிச்சு கரெக்டா நான் வந்து இறங்குறேன், இவர் இங்க நிக்கிறாரு. எனக்கு அப்படியே ஷாக்கு. என் கூட படிக்கிற பொண்ணே எனக்கு ஸ்பை வேலை பார்த்ததுங்கிறதே எனக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிருச்சு அவங்க அம்மா கிட்ட. அந்த பொண்ணு ஆமா கூட ஒரு பொண்ணு படிக்கிறா, அது ரிலேட்டிவ் பொண்ணு தான் ஒண்ணு. அந்த பொண்ணு கிட்ட எங்க அம்மா சித்தி எல்லாம் சொல்லிருக்காங்க, வனிதா வந்து காலேஜ்ல இருந்து கரெக்டா வீட்டுக்கு வராளா, யார்கிட்டயாவது பேசுறாளா, நான் வழியில யார்கிட்டயாவது பேசுறாளான்றதெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிருக்காங்க. இவ வேற கூட இருக்காளே, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணி இவரை பாத்துட்டேன். ரியாக்ட் பண்ணதுன்னு தெரியல. இவர்கிட்ட ஏதாவது எனக்கு பார்த்தோன்னே எப்படி இருக்கும், ஒரு மாதிரி துடிக்குது, இவர்கிட்ட பேசணும், இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவளை நீ கொஞ்சம் போடி, நான் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆஞ்சநேயர் கோவில், கோவில சுத்துறது எவ்வளவு நேரம் இருக்கும், சுத்துறதுக்குள்ள பேசணும், அவ்வளவுதான். ஒரு சாமி சிலையை சுத்துற டைம் தான். அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு கோயிலுக்குள்ள போய். அந்த பொண்ணு ரொம்ப சாமி கும்பிடாது இல்ல, அன்னைக்கு அவளுக்கு கோயிலுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி கோவில் சுத்துற கேப்ல ஒரு 5 மினிட்ஸ்ல நான் இவர்கிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டீங்க. 2 மினிட்ஸ் அவ்வளவுதான். ஜஸ்ட் என் கையை இப்படி பிடிச்சிருப்பாரு, அவ்வளவுதான். அந்த 2 மினிட்ஸ்ல அவரை பார்த்துட்டு உடனே அவர் சென்னை கிளம்பணும், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் எப்படி போனாரு, வீட்டுக்கு போயிட்டாரா எதுவுமே தெரியாது, எனக்கு தெரியாது. திருப்பி இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10-20 டேஸ் கழிச்சு என்ன பாக்கிறதுக்கு வராரு. அதே மாதிரி சேம் அதே ஸ்பாட்ல நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் என்ன பாப்பாரு. இது மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 1 year 2 years போயிட்டு போச்சு. அடுத்து எப்ப கல்யாணத்துக்கு எப்ப போச்சா மெயின் பாயிண்ட். என் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலேஜ்ல இருந்து வந்தவனே வனிதா வந்து எல்லாத்தையும் மாறிட்டா. மறந்துட்டீங்க அப்படின்னு வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபைனல் இயர் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் வந்து வீட்ல போய் சொல்றேன், ஏன்னா மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சு ஏதோ வீட்டுல வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தப்பாயிடும்னு சொல்லிட்டு எங்க சித்தி கிட்ட போய் சொல்றேன், இது மாதிரி நான் ஒருத்தரை விரும்புறேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. எங்க சித்தி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லார்கிட்டயும் சொல்லி பயங்கர பிரச்சனையாயி என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி ரொம்ப பெரிய விஷயமாயி எல்லாருக்கும் ஒரு எங்க சித்தப்பா மாமா எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாயி என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி 1 year அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. ஆமா, வீட்லயே. எங்க அப்பா வந்து எங்க வீட்ல ஒரு பெரிய லாக்கர் இருக்கும், அந்த லாக்கர்ல போனை தூக்கி அடிச்சாரு, அப்படியே போன் உடைஞ்சிருச்சு. எதுவுமே இவர்கிட்ட நான் பேசுறதுக்கு கான்டாக்ட்மே கிடையாது, சுக்குநூறா அவங்க போனை உசாராக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கான்டாக்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், எங்க அம்மா ஏதோ வெளில போகும்போதோ இல்ல பாத்ரூம்ல எல்லாம் போன் எடுத்துட்டு போய் பேசுவாங்க, அது மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி என் வீட்டுல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்க ஃபேமிலியோட வந்து ஒரு தடவை பேசுங்க, பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். இவரும் அதே மாதிரி ஒரு 2 days கழிச்சு ஃபேமிலியோட அவங்க அம்மா பாட்டி மாமா எல்லாரையும் கூட்டு வந்தாங்க. யாரையுமே எங்க வீட்டு உள்ள சேர்க்கல. உள்ளே சேர்க்கலையா? ஃபர்ஸ்ட் உள்ள சேர்க்கவே இல்ல. அப்புறம் அவர வேற இடத்துக்கு வர சொன்னாங்க. உள்ளே பேச முடியாது, நீங்க அந்த கிரவுண்ட் கிட்ட வந்துருங்க. வெளியில கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்ல போய் அங்க வந்தாங்க.
ஒரு 2 பேர் மட்டும் வந்தாங்க அவங்க சித்தப்பா அப்படின்னு என்ன பேசுறாங்க. ஒத்துக்கிட்டாங்களா அப்போ? ஒத்துக்கவே இல்ல. அப்ப அப்பவுமே starting என்ன சொல்ல நினைச்சாங்கன்னா எங்க பொண்ணுக்கு எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீ வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோப்பா. எங்க எனக்கு அட்வைஸ் தான் பண்ணாங்க. அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க. இதெல்லாம் எங்க பொண்ணை நாங்க மறக்க வச்சுக்கிறோம், எங்க பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம், நீயும் மறந்துட்டு நீ போய் வேற உன்னோட லைஃப பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க. ஆனா நாங்க விட்டுட்டு போறதுன்னா அன்னைக்கே போயிருப்போமே, இந்த காலேஜ்ல இருந்து போகும்போதே போயிருப்போமே. இவ்வளவு நாள் நாங்க இது பண்ணிருக்காங்க இல்ல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை நான் சொன்னேன், ஒரு தடவை வந்துட்டு போனா அப்படிதான் இருப்பாங்க, இன்னும் 2-3 தடவை வந்துட்டு போனாதான் உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு திருப்பியும் செகண்ட் டைம் வந்து அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தாரு. அப்பவும் எங்க வீட்டுல உட்காரவே விடல, உட்கார வச்சு இல்ல வராதுன்னு சொல்றல, நீ ஏன்பா வந்து டிஸ்டர்ப் பண்ற அப்படிங்கிற மாதிரி இவரை திட்டி அனுப்பிட்டாரு. 3வது முறையும் வந்தாரு. 3வது முறை அவங்க பாட்டியெல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. பாட்டியெல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. அவங்களும் அப்பயும் ஓகே ஆகல, அனுப்பிட்டாங்க. சரி போ இப்படியே போகட்டும், எப்பதான் ஒத்துக்குறாங்களோ ஒத்துக்கிட்டோம், நம்ம இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அப்பவும் எங்க அப்பா என்ன இருக்க விடல. ஏதாவது ஒரு அலைன்ஸ் வரும், அதை வச்சு என்ன அடிப்பாரு. ஆமா ஒத்துக்கு, இந்த பையனுக்கு என்ன குறை, ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அடிப்பாரு. அதுக்கப்புறம் இல்ல ரொம்ப பண்ணோடனே எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல, பிரஷர் ஆயிடுச்சு. இவரும் கல்யாணம் இவர் வந்து நீ ஏன் வந்துட்டீங்கன்னா அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரிதான் இவ்வளவு நாள் நாங்க இது பண்ணிருக்கோம். சம்பளத்தோட கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் கிராண்டா பண்ணணும் ஆசை எனக்கு. கிராண்டா பண்ணணும், எதுக்கு நம்ம ஓடி போய் பண்ணோம், நம்ம திருட்டு வேலையை பண்றோம், எதுக்கு ஓடி போய் பண்ணோம், நீ சம்மதம் வாங்கு, நானும் வந்து பேசுறேன், சம்மதம் வாங்குவோம். இது ரொம்ப டார்ச்சர் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மென்டல் பிரஷர் ஆச்சு, வீட்டுல இருக்கவே முடியல. டெய்லி அடிச்சுட்டே இருந்தா அதை பத்தி பேசி அப்பா டெய்லி அடிப்பாரு. ஆமா அடிப்பாரு. எங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அப்பாவுக்கு தானே பயப்படுவாங்க. அவங்கள மீறி என்ன அம்மாவும் சப்போர்ட் பண்ணா அம்மாவுக்கும் அடி விழும். அதனால ரொம்ப பயம். அந்த ஸ்டார்டிங் டைம்ல அப்படி இருந்தாங்க, அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல, பயம். எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாம் தப்பா பேசிடுவாங்கங்கிற மாதிரி ரொம்ப டார்ச்சர். எனக்கு இருக்கவே முடியல வீட்ல. ஏதாவது ரீசன் சொன்னாரா? இது நான் காஸ்ட் அவங்களுக்கு காஸ்ட் இருக்கும். இப்ப எல்லாம் மாறிட்டாங்க. அப்ப அந்த டைம்ல அந்த மைண்ட் செட்ல வந்து காஸ்ட் ஒரு தெரியாத இடத்துல போய் எப்படி கொடுக்கறது, அவங்க பேக்ரவுண்ட் எப்படின்னு தெரியல, அவன் விட்டுட்டு போயிடுவான். எவ்வளவு மேரேஜஸ் சேலரி வாங்குறான், என்ன விசாரிச்சிருப்பாங்க தெரியல, கம்மி சேலரி வாங்குறான். அவன சின்ன சேலரில கூட பண்ண முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்தி உன்னை விட்டுட்டானா நீ என்ன பண்ணுவ? அந்த டைம்ல உன்னை நீ எங்க போவ அப்படி கேட்டே அவன் எப்படி இருப்பான், அவனோட சென்னையில இருக்க பையன் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட். ஏன்னா அவங்க கிராமம். அதனால அப்பா அது மாதிரி ஒத்துக்காம ஒரு கட்டத்துல வந்து நான் எனக்கு என்ன வேலைக்காவது விடுங்க, ஏன்னா கல்யாணமாச்சும் பண்ணி வைக்கல, அட்லீஸ்ட் என்ன வேலைக்காவது அனுப்புங்க. இப்படி வீட்லயே உட்காந்துருந்தேன், யார்ட்டையுமே பேச மாட்டேன், எந்த ரிலேஷன் வந்தாலும் நான் வெளில வர மாட்டேன், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். ஒரு 1 இயர் வந்து சைக்கோ மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன வெளில விடுங்க, வேலைக்காவது அனுப்புங்க. ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுவும் பண்ணலையா, என்ன வேலைக்காவது விடுங்க, நான் ஒரு 1 இயர்ஸ் வேலை ஒர்க் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் வேலைக்கெல்லாம் வரலங்க, இவரை கல்யாணம் பண்ணலாம். அப்பவே பிளான் வந்தாங்க, சென்னைக்கு ஒரு வழியா வந்தாங்க. வந்தோடனே நாங்க கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா தை மாசம் பிறக்க போகுது, தை மாசம். ஆனா உங்க வீட்ல அப்ப தெரியாது நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க நினைச்சிட்டு எங்க அம்மாக்குலாம் டவுட், இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்க பொண்ணாச்சே, நான் மாறறவளா இருந்தா எப்பயோ மாறி இருப்பேன். இப்படி 1 இயரா சொன்னாங்க, நீ போய் கல்யாணம் பண்ண போற தெரியும் எனக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்க வீட்ல கொடுத்த எமோஷனல் அந்த எப்படி சொல்றது பிளாக்மெயில் வேற ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஐயோ அப்பா இப்படி சொல்றாரே நம்ம ஒத்துக்கணும், வேற அவங்க சொல்ற பையனே பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சண்டை போட்டேன். எவ்வளவு அடிச்சாலுமே எங்க அப்பா அடி, நீ என்ன பண்ணுவ, அடிப்ப, என்ன பண்ணுவ, நீ எவ்வளவு வேணா அடி, நான் அவனைதான் கல்யாணம் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, அவனைதான் நான் பண்ணுவேன், நீ அடிச்சாலும் நான் செத்து போவனே தவிர நீ சொல்ற மாப்பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஆனா அவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த உடனே இந்த பொண்ணு இவளுக்கு மாறவே மாறாதுன்ற மாதிரி அவங்க சென்னை மறுபடியும் போதா, இது கண்டிப்பா கல்யாணம் பண்ண போதுன்ற மாதிரி எங்க அம்மாக்கு எல்லாம் தெரியும். எங்க அம்மா எல்லாம் என்னன்னா போன்னு சொல்லல, இருந்தாலும் இது போனா பரவாயில்லங்கிற மாதிரி ரொம்ப பிரச்சனைங்க. அவங்களுக்கே வந்து நான் எவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறேன்றது எங்க பாட்டி எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பொண்ணை இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்களே, அதை கொலை கூட பண்ணிடலாம் அந்த பொண்ணு, நீங்க அடிக்கிறது ரொம்ப. ஆமா நான் இப்படிதான் எங்க அப்பா அடிச்சா கூட என்னடா பண்ணிடுவேன் அப்படியே பேசிட்டேன். அடிப்பியா, அடி, ஆமா கோவத்துல அடி, உன்னால அடிக்க தானே முடியும், அடி, அடிச்சா நான் செத்துதான் போவேன், அதுக்காக நீ சொல்ற மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இந்த அளவுக்கு எங்க அப்பாட்ட நான் தைரியமா பேசுவேன். ஆமா அந்த தைரியத்தோட தான் வீட்டுல இருந்து கிளம்பி வந்து இவர்கிட்ட ஒண்ணு நீ கல்யாணம் பண்ணு, இல்லையா இந்த கல்யாணம் பண்றியா, ரெடி இன்னும் ஒரு வாரத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், உங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாம் ஒரு சம்மதம் வாங்கிட்டேன், எல்லாரும் காலையில போய் விழுந்தோம். எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் எல்லாம் இருக்காங்க, ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க. லவ் மேரேஜ் எங்க சைடுலுமே அகேன்ஸ்ட் தான் சில பேர்லாம். அதனால வந்து எல்லா காலையிலுமே விழுந்து சொல்லுவாச்சு. நானும் எங்க அம்மா அப்பா எல்லா காலையிலும் விழுந்து லவ் மேரேஜ் ஓகே பண்ண 1 வீக் தான் நடுவுல 1 வீக்லயே கடகடன்னு போயிட்டு உங்க அக்கா வந்து தாலி எல்லாம் வாங்கி எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு வந்து எந்த நகை கடைக்கு போனாலும் தாலி கொடி வந்து ரெடியாவே இருக்காது.
எங்களுதுல செட்டியார்ல. ஓகே. அது வந்து ஆர்டர் தான் பண்ணி செய்வாங்க எங்களுதுல. உடனே கிடைக்கும். ஆமா, அது ஒரு 4 days டைம் எடுத்துச்சு. அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து சீக்கிரமா கொடுன்னு சொல்லி ஆர்டர் செய்யற செக்ஷன்ல போய் கொடுத்து ஆர்டர் வாங்கி அதுக்கு ஒரு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி கோயில்ல பண்ணி எல்லாம் பண்ணி ஆமா ஒரு 1 weekல கல்யாணமே பண்ணிட்டோம். டேட் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். இந்த கல்யாணம் பண்ண பாத்தீங்களா 1 week கேப், அப்பவும் இவங்க ஃபேமிலியோட எங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. மறுபடியும் நான் இங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வந்து இவங்க அக்கா அம்மா எல்லாரும் போறாங்க. ஒரு வாட்டி கேட்டு மறுபடியும் ஏன்னா அவங்க கஷ்டப்படுத்த கூடாது. ஒரே பொண்ணு, எங்க சித்தப்பாக்கு எல்லாருக்குமே நான் ஒரே பொண்ணு. அப்போ இவங்களை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போறாங்க. சரி நம்ம கல்யாணம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாவது அவங்க ஏதாவது ஒத்து வருவாங்களா. அப்பவும் எங்க அப்பா என்ன பண்றாரு, எங்க பொண்ணு செத்தே போயிடுச்சு, நீங்க ஏதாவது பண்ணிக்கோங்க, எங்க பொண்ணு செத்துட்டா நான் நினைச்சுக்கிறோம், நீங்க எது வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எங்க அப்பா பேசிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ராங்கா இல்லங்க நாங்க கல்யாணம் பண்ண போறோம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு மறுபடியும் அடுத்த நாள் எங்க அப்பா கால் பண்றாரு. எங்க அப்பா கால் பண்ணல, எங்க பெரியம்மா கால் பண்ணி இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உங்க அப்பா ஒத்துக்கிறாரு, 1 வருஷம் வெயிட் பண்ண சொல்றாங்க. மறுபடியும் 1 வருஷத்துல என்ன வேணா நடக்கும். கண்டிப்பா வேண்டாம், கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒத்துக்கிட்டீங்கன்னா 1 மாசம் 2 மாசத்துல பண்ண பரவாயில்ல. மறுபடியும் 1 வருஷம் வெயிட் பண்ண சொன்னா ஏதோ மறுபடியும் எனக்கு ஏதோ கெட்ட நேரம் நடக்குது, 1 வருஷம் வெயிட் பண்ணு, நாங்களும் இந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். மறுபடியும் 1 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். தேவையே இல்ல, குறிச்ச முகூர்த்தத்துல நான் பொண்ணு நானே இங்க இருக்கேன், உனக்கு என்ன பயம், நீ தாலி கட்டு அப்படின்னு அவரே போட்டு அனுப்பிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் எங்க அப்பா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, நான் இங்க இருக்கேன், அவங்க அதுக்கப்புறம் ஒரு 3 days போட்டு நானே ஃப்ரெண்ட் மட்டும் போனோம். எங்க அம்மா வந்து என்கிட்ட போன் இவரு ஒரு 1 week கழிச்சு எங்க அம்மா வீட்டுக்கு போறாரு. கல்யாணம் பண்ண 1 week கழிச்சு நான் அழுதுகிட்டே இருப்பேன். தெரியாம சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வருவோம். சரி கஷ்டப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு போறேன். நான் போறேன். ஆமா, போகும்போது நானே என் ஃப்ரெண்ட் நைட்டு போனோம், கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கிட்ட போனோம். அவங்க அப்பா அவங்க அம்மா தான் இருந்தாங்க. ஆனா வேற வழி கிடையாது, மாப்பிள்ளை ஆயிட்டாருல, வீட்டுக்குள்ள வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப கூட எங்க அப்பா சொல்லல, எங்க அம்மா வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி தோசை வேர்க்கல தோசை சூப்பரா இருந்தது, வேர்க்கல் சட்னி சூப்பரா இருந்தது, கொஞ்சம் சட்னி நிறைய இருந்தா 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட் வேற தோசை நல்லா இருந்தா சட்னி வேற இல்லடா கேள்றான்றான். நம்ம வந்தது இருறா, வந்த வேலையை பாப்போம்டா, நீ சாப்பிடவே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரே சாப்பிட்டு. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து எங்க அம்மா என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அப்பா வந்தாங்கன்னா போன் கட் பண்ணிடுவாங்க. அப்பா வரதுன்னா தெரியாம போன் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சா அடுத்து ஒரு 1 monthly தம்பி வயித்துல கன்சீவ் ஆன உடனே அதுக்கப்புறம் 5th month வந்து எங்க தாத்தா இறந்துட்டாரு. அவர்தான் எங்க அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணி, சித்தப்பாவும் தாத்தாவும் அவங்க 2 பேருமே இப்ப இறந்துட்டாங்க. எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் இப்ப இறந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அப்பா 5th month வந்தாரு. வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணத்துக்கு போட வேண்டிய நகையெல்லாம் அதே மாதிரி எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி எத்தனை கல்யாணத்துக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து பேபி ஷவருக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தம்பி பிறந்தா அப்படியே ஃபைனலி சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சூப்பர், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts.